நிகிதா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி தூத்துக்குடி 4 வழி சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கேடிசி நகர் அருகே கேடிசி நகர் பகுதியில் காவல்துறையின் சோதனை சாவடி ஒன்று உள்ளது. நிகிதா, இந்த சோதனை சாவடி அருகே ஆட்டோவில் சிலர் ஒன்று கூடி பெண் ஒருவரை தாக்கிய சம்பவத்தால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பெண்ணின் ஆடைகளை கிழித்து எரிந்து பெண்ணிடம் சண்டையிட்ட மற்றொரு பெண் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் அவர்களிடமிருந்து காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்டு தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நிகிதா, இது குறித்த தகவல்களை விசாரித்த போது திருநெல்வேலி கேடிசி நகர் சோதனை சாவடி அருகே ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் ஆட்டோவில் வந்த பெண் ஒருவரை சிலர் சேர்ந்து மடக்கி பிடித்து திடீரென தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது ஒருவருக்கொருவர் கை கலப்பில் ஈடுபட்டதுடன் ஆட்டோவில் வந்த பெண் அணிந்திருந்த ஆடை உள்ளிட்டவைகளை கிழித்து சண்டையிட்ட சம்பவத்தால் அங்கு பொதுமக்கள் அதிக அளவு கூடினர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற திருநெல்வேலி மாநகர காவல்துறையினரும் சோதனை சாவடியில் இருந்த போலீசாரும் பாதிக்கப்பட்ட பெண்ணை உடனடியாக மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான பெண் யார் என்பது குறித்து விசாரணை நடத்திய போது அவர் தூத்துக்குடி மாவட்டம் சவேரியார்புரம் கிறிஸ்டிலா பென்சியா என்பதும் இவருக்கு 40 வயது ஆவதாகவும் இவரது கணவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான நிலையில் குடும்ப வருமானத்திற்காக திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் ஒரு அழகு நிலையம் ஒன்றில் வரவேற்பாளராக பணி செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் கொடுத்துள்ள புகாரில் குடும்ப சூழ்நிலை காரணமாக தூத்துக்குடியை சேர்ந்த முனியசாமி என்பவரிடம் 4 லட்சம் ரூபாய் வரை கடனாக பெற்று அதற்கு மாதம் 10% வட்டி செலுத்தி வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அழகு நிலையத்திற்குள் புகுந்த பணத்தை கடனாக கொடுத்த தூத்துக்குடியைச் சேர்ந்த முனியசாமியின் மனைவி மற்றும் சிலர் தனது கணவரிடம் வாங்கிய பணத்திற்கான அசல் மற்றும் வட்டி முழுவதும் உடனடியாக செலுத்த வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். நிகிதா, உடனடியாக இந்த கலேபரம் நடந்த காரணத்தினால் அங்கிருந்து தப்பி ஆட்டோ மூலம் வெளியேற முயற்சி செய்த போது தன்னை கேடிசி நகர் பகுதியில் வைத்து ஆபாசமான வார்த்தைகள் பேசி தனது ஆடை உள்ளிட்டவைகளை கிழித்தெறிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்டிலா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுபோல் எதிர்த்தரப்பை சார்ந்த நபர்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரு தரப்பு புகாரையும் பெற்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்கள் அதிகமாக நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியில் பெண் ஒருவரை மற்றொரு பெண் மற்றும் கும்பல் தாக்கிய சம்பவம் திருநெல்வேலியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நிகிதா, காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நிகிதா.